அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம வேலியிருக்க பயமை சேனலை தொடர்ந்து நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வருவதையே முன்கூட்டி சொல்லக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த சிவன்மலை கோவிலில் முருகன் அருள்பாலித்து வராரு. இந்த முருகன் கோவிலில் மற்றும் ஒரு சிறப்பு தாங்க ஆண்டவன் உத்தரவு பெட்டி. இந்த பெட்டியில் வைத்துள்ள பொருட்களால் பல்வேறு காலங்களில் பல்வேறு மாற்றங்கள் நிகழ்ந்திருக்குங்க. தற்போது வைத்துள்ள பொருளால் இனி வருகின்ற காலங்களில் ரிஷபராசி நண்பர்களுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை அமையப்போகுது, உங்களுக்கான சாதகமான பலன்கள் என்னென்ன, எந்தெந்த விஷயங்களை நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கலான்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷபராசிக்காரர்கள் பொதுவாகவே நீங்கள் அமைதியாகவும் பொறுமையான இயல்பு கொண்டவர்களாக தான் இருப்பீங்க. கோபம் வருவது ரொம்பவே அரிதுன்னு சொல்லலாங்க. ஒரு முறை கோபம் வந்தாலே அது மிகவும் தீவிரமாக தான் இருக்குன்னு சொல்லலாம். உங்களுடைய இலக்குகளை அடைய நீங்கள் கடினமாக உழைப்பீங்க. ஒரு செயலை செய்து முடிப்பதில் உறுதியாக இருக்கக்கூடியவங்க நீங்கள் தாங்க. தங்களுடைய வேலையில் மிகவும் அர்ப்பணிப்போடு செயல்படுவீங்க. சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா தங்கள் உடைமைகளிடமும் உறவுகளிடமே பிடிவாதமாக கூட இருப்பீங்க. கலை இசைன்னு அழகுணர்ச்சியில் அதிக ஈடுபாடு கொண்டவர்களாக இருப்பீங்க. நல்ல உணவை விரும்பக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. வாழ்க்கையை அனுபவித்து வாழ நினைக்கக்கூடியவங்க. உறுதியாகவும் எதையுமே நிதானமாக சிந்தித்து செயல்படுவீங்க. நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரும் ரொம்பவே விசுவாசமாக இருப்பீங்க. இனி வருகின்ற காலங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை அமைய போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாங்க. ரிஷபராசி அன்பர்களுக்கு பொறுத்தவரை இந்த இதம் பார்த்தீங்கன்னா உங்கள் காட்டில் பணமழை கொட்ட போதுன்னே சொல்லலாங்க. ரொம்பவே அதிர்ஷ்டமான நாட்களாக அமைய போகுது. ஆனி மாதம் நிறைவடைந்து ஆடி மாதம் பிறந்திருக்குது. ஜூலை 15ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரையிலான இந்த ஆடி மாதத்தில் ரிஷப ராசிகர்களுக்கு நிகழக்கூடிய மாற்றங்கள், கிடைக்கக்கூடிய நல்ல பலன்கள்னு வழிபட வேண்டிய தெய்வங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. ஆடி மாதத்தில் பார்த்தீங்கன்னா சனி வக்ரகதியில் எங்கே இருக்கிறாரு. ஜூலை 12 முதல் நவம்பர் 27 வரையில் தேதி வரையுமே சனி வக்ரகதியில் தான் இயங்க போகிறாரு. கும்பம் வீட்டில் ராகு குருவின் பார்வையில் இருக்கிறாருங்க. சுக்கிரன் தனது சொந்த வீட்டிலேயே அமர்ந்திருக்கிறாரு. 24ஆம் தேதிக்கு பிறகுதாங்க குருவோடு இணைந்த சுக்கிரனாக மிதுனத்தை நோக்கி பரிவர்த்தனை செய்ய இருக்கிறாரு. சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் 1ஆம் தேதி கடகத்துக்கு பிரவேசிக்கிறாரு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புகனும் இருக்கிறாரு. ஜூலை 28ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் பகவான் கேதுவிடம் இருந்து தப்பித்து கன்னி வீடாக இருக்கக்கூடிய புதன் வீட்டுக்கு சஞ்சாரம் செய்ய போறாரு. ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பொறுத்தவரை எப்படி இருக்கு, என்ன பலன்கள் கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த மாதத்துல உங்களுக்கு அற்புதமான காலகட்டமாக இருக்க போகுதுங்க. நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது. ராசிநாதன் பார்த்தீங்கன்னா உங்க வீட்டிலேயே அமர்ந்து வலுவாக இருக்கிறாரு. ஆடி மாதத்துல ஜூலை 24ஆம் தேதி 2ஆம் தேதியில சுக்கிரன் குருவோடு இணைந்து அமர போறாரு. வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் கிடைக்க போகுதுங்க. ரிஷப ராசியில சந்திரன் உச்சமடையக்கூடிய வீட்டில் சூரியன் அமரும் போது இந்த மாதம் மிகப்பெரிய ராஜயோகம் உங்களுக்கு தாங்க. இந்த மாதத்துல மிகப்பெரிய யோகங்கள் உங்களுக்கு கிடைத்திடுங்க. செயல்வாக்குன்னு சொல்வாக்கு அதிகரித்திடுங்க. நீங்க எடுத்த காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. கேது 4ஆம் இடத்துல இருப்பதால சுகஸ்தானத்துல சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படுமே தவிர சனி ராகு குரு சந்திரன் அனைத்து கிரகங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நிலையில வலுவாக இருக்குதுங்க. 3, 2, 1ஆம் இடம் வலுப்பதால நல்ல பலன்கள் தான் உங்களுக்கு உண்டாகும். ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரையிலான தேதியில நீங்க நினைத்த காரியங்கள் அனைத்தையும் நடத்தி முடிப்பீங்க. திருப்திகரமான வாழ்க்கை அமைய போகுது. 2ஆம் வீட்டுல ராசிநாதன் போவதால பணவரவுக்கு இனி பஞ்சம் இருக்காதுங்க. வாழ்வியல நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு நிகழப்போகுது. வண்டி வாகனங்களை இருந்த பிரச்சனைகள் அனைத்து தீர்ந்துடுங்க. வீடு தொடர்பான விஷயங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகிடும். பேர் புகழ் அந்தஸ்து கிடைத்திடுங்க. தொட்ட காரியங்கள் அனைத்திலும் தொடங்க போகுது. நீண்ட நாட்களாக நீங்க காத்திருந்த பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைத்திடுங்க. உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் இனி கிடைக்கும்.
இனி சுறுசுறுப்பாக இருக்க போறீங்க. வேலைக்காக ஓடிக்கொண்டே இருப்பீங்க. சோர்வில்லாத வேலையாக இருக்க போகுது. திருமண யோகம் கைகூடி வரப்போகுது. செவ்வாய் கன்னிக்கு பயிற்சியாவதால திருமண தடைகள்னு அனைத்தையும் நீங்க போகுதுங்க. நல்ல வரங்கள் உங்களுக்கு அமைய போகுது. கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா ஒற்றுமை அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய காலமாகவும் அமைஞ்சிருக்கு. குதூகலமான காலகட்டமாக இருக்க போகுதுங்க. உங்களை நீங்களே தட்டி கொடுத்து கொள்ளக்கூடிய காலம்தாங்க இது. சூரியன் 3ஆம் இடத்துல அமர்வதால சந்தோஷத்துல உச்சத்துல தான் இருக்க போறீங்க. நிம்மதியான மனநிலையை பெற போறீங்க. படிக்கும் குழந்தைகளுக்கு அருமையான ஒரு காலகட்டம் தாங்க இது. 20 முதல் 45 வயதுக்கு உட்பட்டவங்களுக்கு ராஜயோகம் காத்திருக்குதுங்க. பதவி உயர்வு, சம்பள உயர்வுன்னு, தொழில் வளர்ச்சின்னு அனைத்தும் உங்களுக்கு கிடைத்திருங்க. 45 முதல் 60 வயதுக்கு உட்பட்டவங்களுக்கு நல்ல மாற்றம், முன்னேற்றம் கிடைத்திருங்க. குடும்பத்துல மகிழ்ச்சி பெருக போகுது. துணையுடன் இருந்து வந்த வாக்குவாதங்கள் அனைத்தும் நீங்கிடும். பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. வீடு, இடம், குடும்பம் தொடர்பான நல்ல காரியங்கள் நடக்க போகுதுங்க. சொத்து தொடர்பான விஷயங்களை கைகூடி வரப்போகுது. குரு சந்திரன் இணைவதால உங்களுக்கான பணவரமும் அதிகரிக்க தெரியுங்க. உங்கள் மீதான தன்னம்பிக்கை பார்த்தீங்கன்னா அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கு. வேலையில நீங்க திருப்தி உண்டாகுங்க. 60 வயதை தாண்டி இருப்பவங்களுக்கு பிள்ளைகளால பணம் கிடைத்திடும். உங்களுடைய பழைய விஷயங்களை அசை போட்டு மகிழ்ச்சி அடைவீங்க. அடுத்த என்ன செய்யலாம், என்ன முடிவெடுப்பதுன்னு காலத்துல இறங்குவீங்க. தொழில் வியாபாரம் லாபமாக அதிகரிக்க போகுது. நண்பர்கள் நல்ல தகவல் தொடர்பு இருக்கும். இந்த மாதம் பொறுத்தவரை உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய மாதமாக தாங்க அமைஞ்சிருக்கு. நீங்கள் மகான்கள் ரீதியான வழிபாடு ஒரு நல்ல விதமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தருங்க. சாய்பாபா உள்ளிட்ட தங்களுக்கு பிடித்த சித்தர்கள் முருக வழிபாடு செய்வது உங்களுக்கான நன்மைகளை அதிக அளவில் ஏற்படுத்தி தரும். ரிஷபம் ராசி பொறுத்தவரை கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி, மிருகசீரிஷம் 1, 2 பாதங்கள்ங்க. கிரக நிலைகள் பார்த்தீங்கன்னா ராசியில் சுக்கிரன், தனவாக்கு குடும்ப ஸ்தானத்தில் சூரியன்க, குரு தைரிய வீரிய ஸ்தானத்தில் புதன், சுகஸ்தானத்தில் செவ்வாய்னு, கேதுன்னு தொழில் ஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா சனி, ராகுன்னு கிரகங்கள் வலம் வரப்போகுது. இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் ராசியில் ஆட்சியாக இருக்கிறாரு. தடைப்பட்ட பணம் உங்கள் கைக்கு கிடைத்திடுங்க. எதிலும் தயக்கமோ பயமோ இல்லாமல் ஈடுபட்டு வெற்றி காண போறீங்க. அவசர முடிவுகளை எடுப்பதை தவிர்த்திடுங்க. விரும்பத்தகாத ஆசைகள் உண்டாகலாம். வீடு, மனை, நிலன்னு, வாகனம் போன்ற சொத்துக்களை எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி கிடைத்திடுங்க. தொழில்ஸ்தானம் மிக பலமாக இருக்க போகுது. தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம் உண்டாகுங்க. எல்லா நற்பலங்களும் வந்து சேரப்போகுது. பூர்வீக சொத்துக்கள் மூலம் உங்களுக்கான லாபம் கிடைத்திடும். தர்ம காரியங்களை நாட்டம் அதிகரித்திடுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வியாபாரம் செய்பவங்க சற்று கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லதுங்க. கூட்டு தொழிலில் இருப்பவங்க எச்சரிக்கையாகவே இருங்க. உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு பதவி உயர்வு தாமதப்படலாம். வெளிநாடு செல்வதில் எதிர்பாராத சிக்கல் கூட ஏற்படலாங்க. கவனமாக இருங்க. எதிர்பாலித்தரிடம் பழகும் போது எச்சரிக்கை ரொம்பவே அவசியங்க. கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா அடிக்கடி வாக்குவாதங்கள் உண்டாகி மறையும். அரசியல்வாதிகள் அடுத்தவர் பிரச்சனைகளை தலையிடுவதை தவிர்த்துக்கோங்க. கடன் கொடுப்பது, ஃபைனான்ஸ் போன்றவற்றில் மிகவும் கவனமாக இருப்பது நல்லதுங்க. கலைத்துறையினர் பொறுத்தவரை வாய்ப்புகள் வந்து குவிய போகுது. பெண்கள் இந்த மாதம் எதிலும் மிகவும் கவனமாக செயல்படுவது நல்லதுங்க. சுகஸ்தானத்தில் சூரியன் மிக பலமாக இருக்கிறாரு. மாணவ மாணவிகளுக்கு பொறுத்தவரை படிப்பில் கவனம் செலுத்துவது ரொம்பவே அவசியம். விளையாட்டுகளை ஈடுபடும் போது கவனமாக இருங்க. கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள் பொறுத்தவரை இந்த மாதம் எந்த காரியத்திலும் அவசர முடிவு எடுக்காமல் இருப்பது, வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் பொறுத்தவரை இந்த மாதத்தில் வீண் விவகாரங்களை தலையிடாமல் ஒதுங்கி சென்றிடுங்க. மற்றவர்களுக்கு உதவும் போது கவனமாக இருப்பது நல்லது. குருவின் பார்வை ராசியின் மீது படுவதால் உடல் ஆரோக்கியம் அடைந்திடும். மிருகசீரிஷம் 1, 2 பாதங்கள் பொறுத்தவரை இந்த மாதத்தில் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு வருவங்களுக்கு கடின உழைப்புக்கு பின்னாடி தான் முன்னேற்றம் அடைவீங்க. மேலும் பார்த்தீங்கன்னா கூடுதலாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு திறமையாக செயல்பட்டு பாராட்டு பெறக்கூடிய காலமாக இருக்குது. ராசிக்காரர்கள் பொறுத்தவரை நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் சென்று 11 முறை வலம் வந்து வழிபடுவதோ விளக்கேற்றி வழிபடுவதோ உங்களுக்கு நல்லவிதமான பலன்களை ஏற்படுத்தி தருங்க.
உங்களுக்கு அதிர்ஷ்டமான தினங்களாக ஜூலை 25, 26 அமைய போகுது. ரிஷபராசி நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.